ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மஞ்சளை வந்து நம்ம பூசிக்கணும். மஞ்சள் பூசி அது வரி வரியாக கொண்டு வரணும். இந்த மாதிரி அழகாக நம்ம செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது வீட்டுக்கு வரும்னு சொல்லி அந்த ஐதீகங்களை நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதுமாரி நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் இந்த மாதிரி செய்வேன். அப்புறம் நம்ம மஞ்சளை வச்சுட்டு சந்தனத்தால் சந்தனம் வைக்கணுங்க. நம்மளுக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி தோணின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு நன்மை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போவுமே நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்குங்க, தோண்டிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு அழகாகவும் இருக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்களும் செய்யுங்க. செஞ்சால் நம்ம வீட்டுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லதுங்க. இந்த மாதிரி சந்தனத்து மேலே குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வைங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் வச்சுருக்கேன். இது வைக்கிறதுனால நிறைய நன்மை ஏற்படுங்க. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்ம கூட முன்ன நின்று நம்மளை காப்பாற்றுவோம்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே ஒரு ஐதீகம் தான். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் மறக்காமல் செய்வேங்க. இந்த மாதிரி குங்குமம் வச்சுட்டு சாமிக்காக குலதெய்வத்துக்காக நம்ம புது டம்ளரில் ஒரு டம்ளரில் நிறைய வலிய தண்ணியை ஊற்றி அதில் மஞ்சள் போட்டு வேப்பந்தலை இந்த மாதிரி பூவை வச்சு சாமிக்காக இந்த மாதிரி வச்சுருந்தேங்க ஒரு மூலையில். அது இரவு நைட்டில் சாமி நம்ம கூட நைட்டில் சாமி குடிக்குவாங்களாமா. அப்படி அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி டம்ளரில் இருக்கிற தண்ணி குறையுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய டைம் குறைஞ்சிருக்குது. நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பூ வச்சிருந்தோங்க. எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம வீட்டை தேடி நமக்காக இங்கே நிற்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. நம்ம குலதெய்வம் தாங்க நம்மளுக்கு முன்னாடி முதல் சக்தியே.
எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் தான் நம்மளை வந்து முன்ன நின்று காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே நம்ம தூரமாக இருந்தால் கூட நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரலையே, நம்ம போய் கும்பிடக்கூடிய சூழ்நிலை கூட நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் சொல்லி அவங்க நம்ம வீட்டை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி இந்த டம்ளரில் இந்த தண்ணி இருக்கிறதுனால எப்பயுமே வந்து நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இல்லை இன்றைக்கி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த வழியே இருக்கிற டம்ளரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நாச்சும் குறையுங்க. அது 2 நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக குறைஞ்சிருங்க. நம்ம அப்போ நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டு தேடி நம்மளுக்கு துணையாக வந்துட்டாங்கன்னு அர்த்தங்க. நீங்களும் விடாமல் செஞ்சு பாருங்கள். என்னால் முடிஞ்சதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.